நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, இந்த ஜூன் மாதம் முதல் 12 ராசிக்கான பலன்கள் என்ன, இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் நிறைய சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துறது. இந்த ஜூன் மாதத்தில் தான் கிட்டத்தட்ட இந்த 2025 3 கிரக பயிற்சின்னு சொன்னோம். சனி பகவான், அதுக்கடுத்து குரு பகவான், அதே போல் ராகுகேது பகவான். இந்த கிரக பயிற்சி எல்லாமே இந்த 2025 மே எண்டுக்குள்ளே நடைபெற்றுச்சு. ஸோ இந்த 3 கிரக பயிற்சி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். ஒரு வருடத்தில் 3 கிரகங்களுடைய பயிற்சி நடக்குன்னா அது 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். அது இந்த வருடம் ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த வருடத்தில் இந்த ஜூன் மாதத்தில் கிரக பயிற்சி மூலமாக இந்த 3 கிரகங்களின் அமைப்பும் மற்றும் ஏனைய கிரகங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் உங்களுடைய ராசிக்கான பலன்களை மிக துல்லியமாக கணித்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மட்டுமே, உங்களுடைய சுய ஜாதகம் அல்ல என்பதை தெரிவித்துக்கொண்டு அன்புடன் வாங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் என்று அழைக்கிறேன். வாருங்கள். மீன ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் என்ன விதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும், வாழ்க்கையில் நினச்ச விஷயத்தை நடத்தி காட்ட முடியுமா, இந்த ஜூன் மாதத்திலிருந்தாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுருமா, ராகுவின் ஆதிக்கம் இப்போ தான் குறைஞ்சிருக்கு, உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. இந்த ஜூன் மாதம் ஏமாற்றம் இல்லாத, துரோகங்கள் இல்லாத, நேர்மையான, உழைப்புக்கு ஏற்ற ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய காலமாக, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்பது உண்மை. மீன ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறாரே, அதனால் எதுவும் பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற ராகுவை குரு பகவான் பார்ப்பதனால மீன ராசிக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்துடாது. செவ்வாயுடைய ஆதிக்கம் இந்த மாதத்தில், செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க. ஒவ்வொரு ஊராக போக வேண்டிய சூழ்நிலைகள், ஊர் விட்டு ஊர் போய் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல யோகத்தை கொடுக்கும். ஒரு மாதத்துக்கு 3 ஊர் போகிறவங்க இந்த வட்டம் ஒரு 5 ஊர் சேர்ந்து போவீங்க. பிஸ்னஸுக்காண்டி ஒரு 5 ஊர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு, இல்லை வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த கிரகநிலைகள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கின்றன. வேலை தொடர்பான விஷயங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் என்பது உண்மை. என்ன வேலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய மேலதிகாரி என்ன பண்ணலாம், சார் நீங்கள் போய் அங்கே போய் அந்த ஆர்டரை கொடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கலாம். இல்லை மேடம் நீங்கள் இங்கேருந்து சேஞ்ச் ஆகி அந்த பிளேஸுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஊருக்கோ இல்லை வெளியூருக்கோ வெளிநாடுக்கோ உங்களை தன்னுடைய கம்பெனியின் செலவு மூலமாக உங்களை அனுப்புவதற்கான வாய்ப்பு உண்டு. நம்மளுடைய மீன ராசிக்காரங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க அப்படின்னா, தொழிலை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் அதனுடைய நோக்கத்தை முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக எங்கேயாவது பயணம் செய்து நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலுடைய அனுபவசாலியை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய மாற்றம், அனுபவசாலிகள் உங்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் கிரக ரீதியாக ஏற்படுகின்றன. லாபங்கள் அதிகரிக்கும், புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. நம்மளுடைய மீன ராசி பெண்களுக்கு நிம்மதியாக பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அப்பாடி நிம்மதியாக இருக்கேன், இன்னுமே என்னுடைய உறவுகள் யாரும் என்னை காயப்படுத்த மாட்டாங்க, என்னை யாரும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையை ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது ஆல்ரெடி உட்கார்ந்துருக்காரு. இப்போ செவ்வாய் இந்த மாதம் துவக்கத்தில் உள்ளே வருகிறார். அப்போ வரும்போது என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதை சரியான மருத்துவரை பார்க்க வேண்டிய கட்டாயம் உண்டு. நீங்கள் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது.
அது காட்டு இருக்க போகுது, என்ன செய்ய போகுது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஸோ சரியான மருத்துவரை பார்க்க வேண்டும். இதெல்லாம் கவனத்துக்குரிய விஷயம். இவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும்போது ஒரு கிரகம் ஒரு விஷயத்தை இயக்கும் பொழுது இன்னொரு கிரகம் அதனுடைய தடையை ஏற்படுத்தும் பார்த்தீங்களா? ஸோ அதனால் கவனமான விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொது பலன் தான் இது, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. ஓகேவா? இது 20% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஸோ இந்த பொது பலன்லே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு கடன் என்று வந்தால் அந்த கடன் கல்விக்கான கடனாக மட்டுமே இருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் வேறு யாருக்கோ ஜாமீன் கையெழுத்து போடுறது, வேறு யாருக்காக பணத்தை வாங்கி கொடுக்கறது, இல்லை உங்கள் கையிலேருந்து பணத்தை கொடுக்கறது, அந்த பணத்துக்காக நீங்கள் கடன் வாங்குவது, இதெல்லாம் நீங்கள் செய்துவிடக்கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்களே ஒரு கூண்டை கட்டி அந்த கூண்டுக்குள்ளே உட்கார்ந்த மாதிரி ஆயிடும். உங்களுக்கான பாதை கரெக்டாக திறந்து விட்டு நீங்கள் இந்த மாதிரி லைனில் போங்க வெற்றி உண்டுன்னு கேது போகும் ரிலீஸ் பண்ணி விடும்போது நீங்கள் இல்லை நான் போய் மாட்டிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கக்கூடாது. சரியா? கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பான விஷயம். அதேபோல் அரசாங்கத்துக்கு புறம்பான விஷயங்கள், அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்கள் யாரேனும் செய்ய சொல்லி உங்களை தூண்டினாலோ அல்லது ஆசை வார்த்தை கூறினாலோ உறுதியாக நம்மளுடைய மீன ராசிக்காரங்க அதை செஞ்சிடவே கூடாது. ஓகேவா? ஸோ கரெக்டாக நேர்மையாக சரியான முறையில் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான செயல்பாடு, உங்களுக்கான முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்படும் என்பது உண்மை. ஸோ இந்த மீனராசிக்காரங்க இந்த ஜூன் மாதத்தில் என்ன வழிபாடு செஞ்சால் வெற்றி உண்டு, என்ன விஷயங்களை மேற்கொண்டால் மிகப்பெரிய நன்மை உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது முருகனுடைய வழிபாடை பின்பற்றுவது மூலமாக முடியாதுங்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் வராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். எந்திரிச்ச உடனே முருகா முருகா என்று சொல்லிவிட்டு எல்லா விஷயங்களையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன், நீயே எனக்கு உறுதுணையாக இருப்பாய் என்று முருகனை வழிபாடு செய்வது, முருகனுடைய கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், இந்த பாடல்களை நீ கேட்பது, அதே போல் முருகன் கோயிலில் போய் டேரெக்டாக போய் பார்ப்பது, அதே போல் முருகனுக்கு எண்ணெய் காப்புக்காக எண்ணெய் வாங்கி கொடுப்பது எல்லாமே மீன ராசிக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அதிகரிப்பதற்கான சூழ்நிலையை இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பொதுவாக 20% உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் ஏற்படுத்துகின்ற மாற்றம். ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. இந்த சுய ஜாதகம் உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 80%, 70 to 80% உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். பல கேள்விகள் இருக்கும், எல்லாருக்குமே கேள்விகள் இருக்க தான் செய்யும். நம்மளுடைய வாழ்க்கையில் எது ஒரு நல்ல விஷயம் நடந்துடாதா, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிடாதா, வேலை நல்ல அது நம்மளுக்கு பிடிச்ச வேலை நிலைச்சிடாதா, அல்லது நம்மளுக்கு நினச்ச மாதிரி ஒரு வேலை கிடச்சிடாதா அப்படிங்கிற ஏக்கமும் கேள்விகளும் அதிகமாக இருக்க தான் செய்யும். ஸோ அந்தனுடைய முழு கேள்விக்கும் விடை பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம 20% தான் எடுத்துக்கிற முடியும். அதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயம் செய்யும் என்பது உண்மை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஏன்னா நான் கால் பண்ணும்போது எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கக்கூடாது. என்னடா ஜோசியர் ஃபோன் பண்ணோம், ஜோசியர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு நீ நினைக்கக்கூடாது. நம்ம ஆன்லைன் கன்சல்ட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆன்லைனில் ஃபாரின்லேருந்து எல்லா கண்ட்ரிலேருந்து நம்ம கால் வருது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் மூலமாக பல நாடுகளில் நம்மளை தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ வாட்ஸ்அப் காலில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணால் எடுக்க முடியாத சூழ்நிலைலாம் பல நேரங்களில் வருது. ஸோ மேக்ஸிமம் கால் எடுக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம். வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க, ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து அந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய கேள்விக்கு என்னென்ன செய்யணும், என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யணுங்கிறத தெளிவாக கூற நான் காத்திருக்கிறேன். மேலும் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் எண்ணமும் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய இடத்திலிருந்தே ஜூம் மீட்டிங் மூலமாக ஜோதிட அடிப்படை வகுப்பு, உயர்நிலை வகுப்பு என்று கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது செகண்ட் பேஜ். யார் கற்றுக்கிறன்னு ஆசைப்படுறீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வகுப்பை கலந்து கொள்ள விரும்புகிறேன் என அனுப்பிவிட்டிங்கன்னா வகுப்புக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பப்படும். வகுப்பு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம், நீங்கள் கலந்துக்கலாம். உங்களுடைய ஜோதிட அறிவை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.